இன்னைக்கு நாம பேச போறது கர்ப்பப்பையில ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தையோட கிட்னி வீக்கமா இருந்தா, அதாவது அது என்ன சொல்லுவோங்க, ஆன்டிநேட்டலி டயக்னோஸ் as a கர்ப்பப்பையில இருக்கும் குழந்தைக்கு அந்த கிட்னி வீக்கமா இருந்தா நீங்க பீரியாடிக்கலா ஸ்கேன் பண்ணணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நீங்க போஸ்ட் நேட்ல பண்ணிட்டே இருக்கணும். இது இல்லாம ஒரு டிடிபிஎஸ் ஸ்கேனோ ஒரு டிஎம்எஸ்எஸ் ஸ்கேனோ நீங்க பண்ணணும். இப்ப லேட்டஸ்டா இசி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று அது பண்ணணும். என்ன பண்ணாதான் அந்த குழந்தைக்கான அந்த கிட்னி வீக்கத்தை ஆபரேஷன் பண்ணி கரெக்ட் எடுத்துக் கொள்ளணுமா இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா என்பதை முடிவு பண்ணி அதுக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிளிப்பிங்ஸ் நாங்க அனுப்பி கூட காட்டுறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 40 நாள் குழந்தை அந்த வலது பக்கம் இருக்க கிட்னி வீக்கமா இருக்கிறனால ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தை கிட்னி வீக்கமாக இருந்தால் நீங்க பெரியாடிக்கா அல்ட்ராசவுண்ட் செஞ்சுதான் ஆகும். தேங்க்யூ.